ஸ்டாப். ஹலோ. மிஸ்டர் கொரியோகோஸ் தானே? ஆமாம். நான் குண்டனூர் ஸ்டேஷனோட எஸ்ஐ பேசுகிறேன். என்னாச்சு? நீங்கள் ஒரு கன் லைசன்ஸுக்காக கேட்டிருந்தீங்கல்ல? ஆமாம், கொடுத்துருந்தேன். ஒரு வாட்டி நேரில் வர வேண்டியது இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க வேண்டியிருக்கு. வர முடியுமா? இப்போ நான் ஃப்ரீயாக இல்லையே. என்னோட விளம்பர கம்பெனிக்காக நான் மாடல் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் ஆடிஷன். ஜானி மேட்ரிமனியோட ஆட் பண்ணுறது என்னோட கம்பெனி தான். அதோட ஆடிஷன் தான். ஓகே சார். நாம் நைட்டு செராட்டானில் பார்க்கலாம். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். ஷெர்டனுக்கு வந்துடுறேன். ஸ்டார்ட். என்ன கொக்கு நடக்கிற மாதிரி இருக்கு? கடவுளே. ஒன்று கூட 10 பைசாவுக்கு தராது போலையே. தேவையில்லாமல் என் காசை செலவு பண்ணிட்டியே. டைரக்டரே, இதான் நான் தேடிக்கிட்டு இருந்த முத்து. ஐயா, இதுவா சார்? அப்போ நம்ம கான்செப்டை தூக்கி குப்பையில் போடு. குண்டா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கியூட்டான ஒரு பையன், அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஆமாடி, அவ வரேனாளா? ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சார் பாரு. Hi, Nancy Rengo. Welcome to Chennai. Nice to meet you. Thank you. How are you guys? Fine. Good. What about you? I am fine. Very fine. Okay, carry on. Okay, bye. Bye. Take care. சார் இன்னும் இளமையாவே இருக்கார்ல? எஸ்ஐ ஜெயதேவன். உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? எங்க வீடு? வீடு வந்து தாம்பரம். இப்போ கொஞ்ச நாளா இங்கே தான் இருக்கேன். அப்போது நம்ம துப்பாக்கி லைசன்ஸுக்காக என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் தேவைப்படுது? இல்லை, நான் அதோட என்கொயரிக்கு வந்ததாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு சினிமாவில் ரொம்ப நாளாக ஏதாவது பண்ணணும்னு ஒரு ஆசை. சார் கொஞ்சம் மனசு வச்சா. அவ்வளோதானா? எனக்கு உங்களை பார்க்கும்போதே தோணுச்சு நீங்கள் ஒரு நல்ல நடிகன் ஆவீங்கன்னு. நம்ம இந்த மாதிரி விஷயத்த இங்கே உட்காந்து பேச வேண்டாம், மேலே உட்காந்து பேசலாமா? மேலேயா? வா. கொஞ்சம் பொறுமை. இது எந்த இடம்? முதல்ல வண்டியில் இருந்து இறங்கு. சரி. இந்த நேரத்தில் ஒரு ஃபோனு. ஹலோ சார், பைக் இங்கே பார்க் பண்ண முடியாது சார். வேலட் பார்க்கிங் மேன். சார் எடுத்துகிட்டு போங்க சார். ஓகே. நீ அப்படி யாரை பார்க்க தான் போகிற? ஏற்கனவே வாழ்க்கையில் நீ தோத்தவன். அப்படி ரீயூனியனுக்கு போய் நீ என்ன தான் பண்ண போகிற? இப்போ யார் அந்த ரீயூனியனுக்கு போகிறா? அப்புறம் நான் கேத்ரினை பார்க்க போகிறேன். இன்னைக்கு என் லவ் சொல்ல போகிறேன். ஆமாம், கிழிச்ச. முதல்ல நடக்கிற காரியத்தை பேசுடா. நானும் இதே மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம் சென்னையில் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியா? இந்த பொண்ணு இருக்குமா? அதுக்கு தானே அந்த பிளானு. சினிமா நடிகை சோபனாவோட பேர் இருக்க ஒரே காரணத்தினால நான் அவளை காட்டினேன். ஆனால் என் பொண்டாட்டி சரியில்லை சார். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீங்க? என்னோட திறமை அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. அவள் சம்மதிக்காததுனால தான் பாகுபலி ஆடிஷனுக்கு கூட நான் போகலை. அதுக்கு போயிருந்து அது கிடச்சிருந்தா கூட அந்த பெல்லால தேவை பின்னாடி ஒரு குச்சியை பிடிச்சிட்டு கௌரவமாக நின்று இருப்பேன். அவ என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சார். அதுதான் ஒரு வெரி சாடிஸ்ட். நான் காசு எதுவும் எடுத்துட்டு வரல ரோனி. காசு இல்லாம எனக்கு எப்படிடா உட்காருது? நீ முதல்ல இங்கே உட்காரு. அப்புறம் பொருளை எடுத்து இதான பிரச்சனை. இது தொடச்சா போதும்ல. அப்புறம் இதை எடுத்து கூலா வேஸ்ட். இந்த பார்லக்கு எவனோ குடிச்ச கிளாஸ் எல்லாம் வாயில வச்சு எப்படிதான் குடிக்கிறது? அப்புறம் நீ கல்யாணம் பண்ண எப்படா லிப் லாக் பண்ணுவ? ஹாய், தேங்க்யூ. உனக்கு என்ன வேணும்? நீ என்ன பாத்தியா? இதானே ஜானி வாக்கர். அது இல்லடா, அந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளை ஷர்ட் பாரு. எங்க? தோ அவருதான். செம்ம பெரிய பார்ட்டிடா அது.
அவரை கூட எப்படியா சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டோம்னா செம்ம காசு பார்க்கலாம்டா. நிறைய ஃபண்ட் கிடைக்குமா? காசெல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனால் நீ கன்வின்ஸ் பண்ணால் பத்தாது. ம். அந்த விஷயத்தில் அவ உனக்கு அப்ப. ஓ அப்படியா? அப்போ நடந்துரும். டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ். ஆஹா ஏய் என்னடாண்டா இது ரவுஸ் பண்ணி தூக்குது. அவ்வளோ காணும்டா. ஆ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல பயணம் என்னன்னு பார்ப்போம். ஏய் முன்ன மாதிரி இல்லடா, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்காங்க. என்ன இப்பெல்லாம் ஆளே காணும்? ஹாய் செமையாக இருக்கா இல்லடா? டேய் நீதான் மச்சான் வர. ஏய் மச்சான் ஜெரி, எப்படா இருக்கிற? ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து. என்னடா மச்சான் எங்கே தான்டா போயிருந்த? இங்கே தாண்டா இருக்கேன். ஆ யார் இவர் சாரு? என் கூட ஒர்க் பண்ணுறாரு ஃப்ரெண்டு. ப்ரோ ஐ எம் பாலு. இவன் பேரில் நான் சரக்கு அடிக்க வந்திருக்கேன். சரக்கு எங்கே இருக்கு? இதோ ஒரு அங்கே டவுட் போங்க. அந்த பையன் அங்கே பாடுறானா இல்லை அழுகுறானா? அழுகுறான். ஆஹா அதான் நான் பார்த்தேன். டேய் கிளம்புடா, கோலை விட்டது போதும். மச்சான் அப்புறம் உனக்கு எதுவும் காம்ப்ளெக்ஸ் எதுவும் கிடையாதுல்ல? எதுக்கு காம்ப்ளெக்ஸு? இல்லை உன்னால் எதுவும் பண்ண முடியலன்ற காம்ப்ளெக்ஸ்லாம் வேணாடா. சில்லாடுறா. போடா நாயே. சரி. அப்பவே சொன்னல, நான் சொன்னது சரிதானே? சரி. நீ போய் பார்த்தா போதும், அவ எதுவும் சொல்ல மாட்டா. அவ சூப்பரா இருக்காடி. அவளை எனக்கும் தெரியும்டி. அங்க வந்து நம்ம 4 நாள் ட்ரிப்பு தான் போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் அப்படிதான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது சூப்பரா இருக்கும்டி. அப்புறம் ஹாய் கேத்ரின். ஹாய். எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ரேஷ்மா நீ சொல்லு, என் பிளானை பத்தி நீ என்ன நினைக்கிற? அது ஒரு நல்ல பிளான் தான். கரியருக்கு பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அதுதான் நல்லது. அப்படியா? கரெக்டா சொன்னா யூகே பெஸ்டா இல்ல யூஎஸ்ஏவா? யூகே தான் பெஸ்ட். யூகே தான் இல்ல. ஆம்பளைங்க மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்திருக்கான். இன்னொரு பேக்க ஊத்துப்பா. இந்த பாரு ஜெயதேவா, நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு. அப்படியெல்லாம் பொறுத்துட்டு போக முடியாது சார். அவள் என்னோட 10 வயசு சின்னவ தான் சார். சாருக்கு தெரியுமா, 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்குள்ள அதெல்லாம் நடந்து. எனக்கும் வெளியில் வேற எந்த விதமான செட்டப்பும் இல்லை சார். ஹலோ அலன், நீ எப்படி இருக்க? ஏதோ போகுது சார். இது வந்து ரோனி, நம்ம கம்பெனியோட மார்க்கெட்டிங் மேனேஜர். ஹலோ ரோனி. ஹாய், நைஸ் டு மீட் யூ சார். நைஸ் மீட்டிங் யூ. இது ஜெயதேவன், குரோம்பேட்டை எஸ்ஐ தான். சார் என்ன இந்த ரோனிக்கு வந்து உங்களை கொஞ்சம் தனியாக பார்க்கணுமா? அதுக்கு என்ன, ஒய் நாட். பொதுவாகவே நான் ஆம்பளைகளுக்கெல்லாம் விசிட்டிங் கார்டு கொடுக்கறது இல்லை. அலன் சொல்கிறதுனால கொடுக்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, அப்போ சரி பார்க்கலாம். பார்க்கலாம். வரேன் சார். நான் கொஞ்சம் பர்சனல் விஷயம் பேச வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ட்ரோ. ஸ்ட்ரா? ஒரு ஸ்ட்ரோ வேணும் ரோனி. மன்னிக்கணும். ஹலோ சொல்லு. ரோனி மறக்காம நாளைக்கு கரெக்ட் டைமுக்கு வந்துடு. எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்படி சும்மா சும்மா கூப்பிட்டு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? நான் அர்ஜென்ட் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். ஆன்சி தானே அது? நாளைக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சில் இருக்கு. அதை ஞாபகப்படுத்தா சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா. கல்யாணம் எல்லாம் பக்கத்தில் வந்துச்சுல்ல, இனியாச்சும் இதெல்லாம் நிப்பாட்றா. எதுக்கு நமக்கு உங்க வேலி போடுறாங்க? அதனால தானே எகிரி குதிக்கிறோம். இந்த இது பாத்தியா? Are you sleeping baby? Are you alone? இப்படியெல்லாம் மெசேஜ் வந்தா நம்ம எல்லா வேலையும் தாண்டி குதிக்கத்தானே செய்வோம். நான் என்ன யோசிக்கிறேன்னா, உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடுக்கு, சாரி மச்சான், யூ கேரி ஆன். ஃப்ராடுக்கு இவ்வளோ வசதியான அந்த பொண்ணு எப்படிடா உனக்கு கிடைச்சது? That's a long story. I will tell you. Once upon a time in a lift.
நீயா? நானே தான். எனக்கு இந்த மாதிரி நல்ல வீட்டில் இருந்து நல்ல பொண்ணு கிடைக்கும் நீ நினைக்கிறியா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணாதான் உண்டு. இவ எப்படி இருக்கா? என்னோட ஆடில் நடிக்க போகிற பொண்ணு தான். பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஆ, எனக்கும் இந்த மாதிரி பொண்ணுங்களோட சகவாசம் வேணும் சார். ஜெயதேவா, என்கொயரி ரிப்போர்ட்டை எனக்கு ஃபேவர் ஆக்கி கொடு. லைசன்ஸு ஓகே ஆனதும் என் ஃப்ளாட்டுக்கு வா. உனக்கு வேண்டிய கிஃப்ட்டு அங்கே இருக்கும். சந்தோஷம் தானே? வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் தெரியுது. ஒரு பாட்டையாவது ஒழுங்கா பாடுறானு பாரு. டேய், இதை கப்புன்னு அடிச்சுட்டு போய் அந்த பொண்ணுகிட்ட உன் லவ் சொல்றா. அவன் பாவம் தான் இல்ல. ஆமா பாவம் தான். கேத்ரின், நான் சொன்னேன்ல. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. கேத்ரின், இப்போ ரொம்ப டைம் ஆச்சு. நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. நீ இப்போ என்னோட வருவியா இல்லையா? நான் வரேன். டைம் ஆயிடுச்சுல, நானும் வண்டி எடு. எடுத்துட்டு ஏ நீ கிளம்புறியா? அப்புறம் நான் போயிட்டு வரேன். ஓகே சரிப்பா. அப்போ நாளைக்கு நான் பாப்போம். வரேன். பை பை. சரி, அப்போ Bye. பாப்போமா? நான் வர்றேன். பாய். ஏண்டா சரி, என் யூடியூப் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிரு. மறக்காம ஷேர் பண்ணிரு. போட மாட்டேன். இது தெரி வேறையா? ஏன்டா இவனை சாகடிக்க எவனுமே இல்லையா?